இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த மாதத்திற்கான நிமிட நச்சரியை இந்த நாட்களை தொடங்குவதிலே ஆண்டவருக்குள் நான் அகமகிழ்ச்சி அடைகிறேன். எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னதாக இன்னும் என் நேரம் வரவில்லையே, இன்னும் என் நேரம் வரவில்லை என்று பல இடங்களில் அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது என் நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. காரணம், பழைய பாஸ்காவை நிறைவு செய்து புதிய பாஸ்கா பலியாக தன்னையே ஒப்படைக்க பாடுகளின் வழியாக மரணத்தின் வழியாக தன்னையே கையளிக்கும் அந்த ஆவிக்குரிய நிகழ்வைத்தான் எனது நேரம் வந்துவிட்டது என்று இயேசு பெருமான் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதனால்தான் திருமுழுக்கு யோவான் அன்றே சொன்னார், இவர் உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி, இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். தனது பாடுகள், தனது வேதனைகள், தனது மரணத்தின் வழியாக புதிய பாஸ்கா பலியை நிறைவேற்றுகிறபடியினாலே, அந்த புதிய பாஸ்கா பலிக்கு பலியாகிற ஆடாக இவர் மாறுகிறபடியினாலே, அந்த நேரம் வந்து விட்டபடினாலே இங்கே சொல்லுகிறார், என் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கான நேரம் நமக்குள்ளும் நெருங்கி வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கான வழியிலே நாம் பயணித்து அவர் பணியை உத்தமத்தோடு உண்மையிலும் செய்கிற பிள்ளைகளாய் என்றெல்லாம் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் நேரம் நம்மோடு இருக்குது. ஆகவே ஆண்டுடைய நேரத்தை நாம் சொந்தமாக்கி ஆண்டுடைய நேரத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.